வாழ்கிறேன். உன்னில் இன்று என்னை வாழ்கிறேன். உண்மையா சார் நேற்று ஜெயத்ரி வந்து நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா வட்டப்பையில் இருக்கோம். ஸோ இங்கே இவங்க தாங்க சும்மா வீடியோ ஒன்று. இது என்னன்னா வட்டக்குடை தானே? வட்டக்குடை டவுனில் வந்து பிரச்சாரம் ஆரம்பிச்சு நாங்கள் சொல்லுமா. அப்போ நாங்கள் மீண்டும் பூன்லோயாவில் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு எதிர்பார்ப்பில் வந்தது நாசமாக போனதின் நோக்கமாக அதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம். ஆமாம், அது நாசமாக போகல, அது நல்லா தான் இருக்கு. நான் தான் நாசமாக போயிட்டேன் அப்படி சொல்லல, அதனால நான் நாசமாக போயிட்டேன். அதனால நான் நாசமாக போயிட்டேன். ஆனால் அது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நாங்கள் வந்து பூனில் வந்திருக்கோம். ஸோ வார வரல அந்த 3 பேர் நம்ம சந்திச்சு அதை பேசுவோம். அப்பா அம்மா. ஆமாம், அதை பற்றி பேசுகிறேன்னா இப்போ வேணாம். சரி, நாங்கள் அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். ஏன்னா அதில் எனக்கு சில முரணான கருத்துக்கள்லாம் இருக்குது. அப்போ வேணாம், சரி விடு. நாங்கள் இப்போ வந்து திருப்பி வந்து இங்கே இருக்கோம்னா பூனில் எவ்வளோ இதுவும் எங்கள் ஊர் தான். நான் போகிற எல்லாம் எங்கள் ஊர்னு சொல்லுவேன், என்னை ஏசுறாங்க. ஆமாம், போகிற இடத்துல கொஞ்சம் நாள் இங்கே தங்கி பிச்சை எடுத்து தின்னுட்டு வாழ்ந்தனால இங்கே வந்து பிச்சை போட மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு பிறகு என்ன வேற ஊருக்கு அந்த மாதிரி தான். ஆல்ரெடி இந்த பூண்டுலயாவுக்கு வந்திருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி வேற ஒரு வந்து பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சிக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இப்போ வந்து டிப்போவுக்கு போயிட்டு அங்கே என்ன செய்வோம்? ஸ்டிக்கர் ஓட்டுவோம். இந்த ஸ்டிக்கர் ஒட்டியே போட்டுறோம். பால் சிப்ஸில் போட்டோம். 3 பேருக்கு தான். ஆனால் கஷ்டப்பட்டு உட்காந்து கஷ்டம். சரி, நம்ம உள்ளுக்கு போயிட்டு மிச்சம் வரையலாம் ஒட்டி கொண்டு வந்துருக்கு. இப்போ இங்கே என்னன்னா முதல்ல சொன்னதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம். 26 பேருன்னு சொல்கிறாங்க, ஆனால் கிராம சேவர் சொல்கிறாராம் 60 பேர் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லப்படுது. இதில் 13 பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னும், மிச்சம் இருக்கிற பாடி வந்து இன்னும் எடுக்க முடியலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுறாங்க. ஆனால் எடுக்க முடியாது தான் இருக்குது. இது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், இதில் எடுக்கிறதுக்கான சூழ்நிலையே கிடையாது. ஒரு பெரிய மலை ஒன்று மொத்தமாக அப்படியே சரிஞ்சு வந்துருச்சு. வெறும் மண் மட்டுமே வந்திருந்தா கூட பரவாயில்ல. இதில் வந்துருக்கிறதெல்லாம் முழுக்க பெரிய பெரிய பாறைகள் தான் வந்திருக்கு. இந்த அங்கே அது தெரியுமா தெரியலை, அந்த இடத்துல தான் ஒரு டாய்லெட் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அதை தாண்டி அங்கே இருக்கிற வீடுகள் எல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இதுக்கு இங்கே வந்திருக்கிறேன், சிங்கள சாங் ஷூட் ஒன்றுக்காக வந்திருக்கிறேன். அப்படி வரும்போது அங்கே ஒரு பாலம் இருக்குல்ல முன்னாடி, ஆமாம், அந்த இடத்துலேருந்து இங்கே ஃபுல்லாக நடந்துருக்குறோம். பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகான ஒரு இடம். அந்த வியூ வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். அது பார்க்குறதுக்காகவே நாங்கள் நடந்து வந்து பார்த்துட்டு ஒரு நாள் இங்கே ஒரு இடத்துல தங்கிட்டு ஸ்டே பண்ணிட்டு தான் போயிருந்தோம். பார்க்குறவங்க ஆமாம், அதை நான் அந்த ஒரு மனநிலை வந்து இருந்துச்சு. அப்போ போகிற ரோடு வந்து இப்படி அழகாக இருக்குமே அப்படிங்கிற ஒன்று இருக்கும்ல. ஆனால் அது மொத்தமாக இல்லாமக்கின மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குது. அப்படின்னா ஸோ நாங்கள் இப்போ வந்து மொழிச்சல் இதெல்லாம் இருக்குது ஏரியா தண்ணி போய் பாதிக்கப்பட்டேன். அதுதான் அதில் ஒரு 3 ரோடு வந்து ஒன்றா போயிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ரோடு வந்ததுன்னா நாங்கள் முதல் காட்டினது. இப்போ வந்து அடுத்த இடத்த பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அதுதான் சொல்கிறேன், நான் போகிற வந்து நிறைய மனுஷங்க பெரிய மனுஷன் நம்மோட முசலா வீட்டு முசலா வந்து நம்மளோட பேசுறது கேட்குவாங்க. நல்லா இதுதான் ஒரு செகண்ட் நான் எடுக்கிறேன். வைக்க மாட்டேன். எஸ், இப்போ பேசினா வழங்காது.
இப்போ சொல்லுங்கள். ஃபுல்லாக அங்கே போனது இதுதான் அங்கே போய் அந்த ரோட்டை தாண்டி தவளந்தனை. பண்ணியை பார்த்த அந்த ரோட்டும் இதுதான் வந்திருக்குண்ணா. இப்போ நம்ம ஒரு 60 பேர் இறந்தாங்கன்னு சொல்கிறது இந்த மண் சரிவு தான். இங்கே இருந்தால் இழுத்துட்டு வந்துருக்கு. இங்கே மேலே இருந்து ஒரு ஸ்டேஷனில் இருந்தால் இழுத்துட்டு வந்துருக்கு. இன்னமும் அந்த மேலே போகணுங்களா நம்ம இது? வண்டி நினைச்சேன் என்ன வச்சுட்டு போகிறாங்க. வீடியோ தான்டா. ஆமாண்ணா வீடியோ தான். ஓகே டவுட்டு நம்ம யார் என்ன. சரி, இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து தவளந்தனை அந்த பகுதியில் அந்த மண் சரிவு ஏற்பட்டது நம்ம பார்த்துருப்போம். முன்னாடியே நம்ம காட்டியிருந்தோம்ல அதோடது மேலே ஒரு எஸ்டேட்டில் இருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ அங்கேருந்து வந்து எவ்வளோ தூரம்னுங்கிறது தெரியலைல்ல. அது வந்து லாஸ்ட்டு தான் முதல்ல காட்டணும் முதல்ல ஒரு வீடியோ. ஆமாம், அதுதான் கடைசி. இது வந்து மிடில் இருக்குது அந்த மண் சரிவோட இது ஒன்று. இதுக்கும் மேலேருந்து தான் வந்திருக்கு. அதுக்கு மேலே ஒரு மெயின் ரோடு. அதுக்கு போக 7 தெரியலை, இந்த மாதிரி ரோடு இருக்கானும் தெரியலை. ஸோ அதான் மேலேருந்து ஒரு மலையே அப்படியே கீழே வந்துருக்குது. அப்படியே சொல்லுங்கள் ஒட்டாச்சிக்கிட்ட. இதில் என்னன்னா நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு இடத்துல 26 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டதுன்னு இருக்கு. ஸோ அதுதான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பதிவு இருக்குது. நாங்கள் பணியை சொன்ன இடத்துல 26 பேர்னு உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு இருக்குது. இன்னும் மேலே உள்ள ஸ்டேட்லலாம் சரியான ஒரு புள்ளி விவரம் எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியலை. ஸோ அதான் ஓகே எங்கடா வேலை செய்தா இருக்குது ப்ளே பண்ண. சரி, ஓகே. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே வந்து நம்ம வர்ற மாதிரி இப்போ சாதாரணமாக நம்ம வந்து பார்த்துட்டு போகிறோம் இதெல்லாம் இருக்கும். இந்த சமயத்தில் இங்கே உள்ளவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம யோசிக்கும்போது யோசிக்கக்கூடிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் யோசிக்க முடியுமான்னு தெரியல. நியூஸில் பார்க்கும்போது அது வேற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், இதை நம்ம நேரில் பார்க்கும்போது இவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிருக்குல்ல. பார்க்க மண் சரிவு வைக்கிறதுனா மண் சரிவு இல்லைங்க, எல்லாம் பாறைகள்லாம் தான் வந்திருக்கு. முழுக்க பாறைகள் மட்டும்தான் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பக்கத்துல இருந்து பார்க்கும்போதே பாறையை பார்த்தால பயமா இருக்கு. அந்த பாறை அந்த இங்கே வந்து பாரு, இந்த வீடு ஒன்று தான் இருந்திருக்கு. இந்த வீடு வந்து இப்போதைக்கு தெரிகிறதுக்கு ஒரு ஓரமாக இருக்கிறது. இந்த வீடுக்கே எவ்வளோ பாதிப்புனா இதுக்கு இடையில எத்தனையோ வீடுகள் வந்து மாட்டியிருக்கும். நிறைய உயிர்கள் 60 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு வந்து 26 பேர் அப்படின்னு. இது வந்து பனியை உள்ள இடத்த மட்டும் தான். மேலே எஸ்டேட் உள்ளவங்கலாம் அங்கே எத்தனை பேர் இறந்தாங்கன்னு பதிவு சொல்லலையே. ஆமாம், சரியான ஒரு தகவல் வந்து இது வரைக்குமே வரலை. குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா, இந்த இடத்துக்கு வாரது சரி, இதை வந்து பார்க்குறீங்க இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறத நேரில் பார்க்க வாரது இதெல்லாம் தப்பு கிடையாது. இதுக்கு மேலே ஏறுற இந்த ரோடு ஓரமாக இருந்து பாருங்கள், ஒரு கொஞ்சம் ஓரமாக போயிட்டு அந்த மண்ணியான இடத்துல பாருங்கள். ஆமாம், இப்போ இவர் வந்து பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு கல் பெரிய கல் ஒன்று சைடில் போகிறது புதக்குழி மாதிரி உள்ளுக்கு நல்லா பெரிய ஆழமாக போகும். ஆமாம், கால் வந்து எனக்கு ஃபுல்லாக பாதி இறங்குனுச்சு உள்ள. அந்த மாதிரி இங்கே எத்தனை இடங்கள்ல அப்படி இருக்குதுன்னுங்கிறது தெரியாது. ஏன்னா தண்ணியும் போய்கிட்டே இருக்குது. ஸோ யாரும் வர்றது மேக்ஸிமம் இங்கே வர வேணாம் அப்படிங்கிறது தான் அனாவசியமாக வந்திருக்கோம். அது மட்டும் தான். ஆமாம், இது ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே எல்லா இடத்தையும் இருக்குது. ஸோ எல்லா இடத்துல இருக்கவங்களும் கவனமாக இருங்க. இந்த இடம் நான் குறிப்பிட்டு சொல்லலை, ஏன்னா கவனமாக இருந்தீங்கன்னா. இது வந்து நீங்கள் ட்ரிப் மாதிரி வந்து பார்த்துட்டு போகிறதுக்கான ஒரு இடம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு எமோஷன்ஸ்குள்ளே இதுக்கு இல்லை. இதுக்குள்ளே நிறைய வழிகள் இருக்குது. இதை வந்து நீங்கள் வேடிக்கை பார்க்க வரணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. இல்லை. ஆமாம், ஏன்னா நான் இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்ததில் நிறைய பேர் வாகனத்தை எடுத்துக்கிட்டு இங்கே வந்து இதை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு திருப்பிக்கிட்டு போகிறது அப்படிங்கிறது இது அனாவசியமான ஒரு வேலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதனால் யாருக்குமே எந்த பயனுமே இல்லை. நீங்கள் வேணால் இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். என்ன பண்ணுங்க, ஆமாம், அதிகம் சொல்லலை, அதை டிப்பாக வந்து சொன்னால் நீங்கள் போகிற வழியில் பார்த்து போகிறது வேறு விஷயம். ஆமாம், அதுக்கு அப்படி போகிற வழியில் நீங்கள் வாரீங்க, அதுக்காக வந்துட்டு போகிறீங்க, ஓகே. ஆனால் இதுதான் ரீசன். இதுக்காகவே வந்துட்டு போகிறதெல்லாம் வந்து சரி வராத ஒரு வேலை. அதனால் அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது என்ன சரியாயிடும் அப்படி இல்லை, இது சீக்கிரமாகவே இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிடுவோம். ஏறுங்க. ஸோ
ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா இன்சின் அந்த பகுதியில் இருக்கோம். இன்சின் டில்லரி சாஞ்சலில் வனக்காடு அந்த பகுதிக்கு வந்திருக்கோம். பஸ் ரோடு மாதிரி டில்லரி வானக்காடு அப்படிங்கிற ஒரு ரோட்டுக்கு நாங்கள் வந்து இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். மறக்காமல் டிவி கேட்க ஓட்டு போடுங்க. ஆமாம் 2026 தளபதி வந்து முதலமைச்சராக வந்த பிறகு கச்சத்தீவை பிடிக்குவார். அப்போ இலங்கையிலேருந்து பிரச்சாரம் பண்ணோம்னா ஒத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அடுத்த இடம் புள்ளியாக வந்துருக்கோம். சொல்லுங்கள் ஏதாச்சும் சொல்கிறீங்க. அப்படியே எடுத்துங்க. அதுக்கு நாளைக்கு நம்ம அழகாக எடுக்கலாம். சும்மா போடுவோம் அடுத்த புள்ளியாக அடுத்த